பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சித் தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமொழியோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்களை சொல்லணும். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை திமுகவில் அண்ணாவின் மேல் கொன்ற பற்றால் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் அந்த திமுக வளர்ந்ததுக்கே புரட்சி தலைவர் தான் காரணங்கிறது அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அண்ணா புரட்சி தலைவரை தன்னுடைய இதயக்கனி அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு, பாராட்டி சீராட்டி வச்சிருந்தார். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் மறைந்த பிறகு திமுகல யாரு தலைமை ஏற்கிறது, யாரு முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ புரட்சி தலைவரும் அண்ணா இருக்கும் போதே திமுகவில் சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவா இருக்காரு அந்த சமயம். அதனால புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லார்கிட்டையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குனார். ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு, வழக்கம் போலதான் என்ன செய்யறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கட்சியை விட்டு வெளியில நவத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு, அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு. புரட்சி தலைவர் வெளியில எல்லார்கிட்டையும் சொல்றாரு, அவர் என்ன நீக்கிட்டாரு, நான் சினிமால நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு திமுக இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான், அதான் திமுக. அப்ப என்ன சொல்றாரு, மத்தவங்க யாரும் கேட்கல, இல்ல நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்ல. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு
கையில கச்சோ ஒன்னும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் தலைவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பிச்சது இல்ல, அனகாபுத்தூர் ராமலிங்கம்ங்கிறவர் ஆரம்பிச்ச கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு. அதுல மாயாதேவரை நிறுத்தி முத அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்றாரு. அதுல ஒரு முறை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருந்தாரு. அப்ப எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அம்மா கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காங்க. அந்த சமயத்துல பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்றாங்க. தலைவர் உயிரோட வருவாரு, உங்களையெல்லாம் பாப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க, அதனால இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. நல்லபடியா தலைவர் வெற்றி பெற்று பதவி ஏத்துக்கிட்டார். இப்படிதான் அதிமுகவுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 87ல தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் அம்மா கொள்கை பரப்பு செயலாளரா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்துல வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு இன்னென்ன பிரச்சனை இந்த குடும்பத்துல, இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அந்த தொண்டர்களுக்கு அம்மா மேல ஒரு தனி பிரியம். இது மந்திரியாருங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம கட்சி ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அம்மாவை அப்பப்ப போய் பாக்குறப்ப நான் போய் அம்மாவை அழைக்கலாம் போயிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னு என்ன ஆகுது, நம்ம மந்திரிங்க எஸ்.சி. சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியர். 2 பேருக்கு என்ன ஆசை, யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியா நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்க வீட்டு காரியம்லாம் செய்யறாங்க ராஜாஜி ஹால்ல. ஆனா அம்மாவுக்கு இடம் அனுமதி இல்லை. அங்க நாங்க தான் கூட நிக்கிறோம். ராணுவ வண்டியில கொண்டு போய் வச்சதும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல வந்துரும், அப்ப நீங்க வண்டியில மலர் வளையம் வையுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்ப ஆர்.எம். வீரமன் மந்திரியா இருந்தவருக்கு துணையா இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை,
இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலேயே அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிற, நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன், நீங்கெல்லாம் வரிசையா வந்து வீட்டுல நிப்பீங்க, அந்த கால வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்துல நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரிதான் ரெண்டா பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க. எப்படியாவது கட்சி ஒண்ணு இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணிருக்க முடியும், நான் அந்த மாதிரி செய்யல. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினைச்சு இது இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தல்ல சொல்றாரு, இப்ப வந்து உடனே வந்து எதுவும் பண்ண முடியாத நேரம், அதனால வந்து இந்த ட்ரிப்பு இருக்கட்டவங்க நாங்க முதல்ல பாக்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்க பாருங்க, ஜெயிங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 முறை தேர்தல்ல தோல்வியை மட்டும்தான் பார்த்திருக்கோம், வெற்றி பெறல. அதனால எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு, மோசமா இருக்கு. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணுதா, பண்ணல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கிற ஆதரவை என்னைக்கு அவங்க மனசுல இருந்து எடுக்கல. ஆள் சரியில்லை, அப்ப அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க, இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினைப்புக்கு போறாங்க. இப்ப அம்மா இருந்தாங்க, அம்மாவை எத்தனை முறை 13 கேஸ் போட்டாங்க. 13 கேஸ்ல 12 கேஸ்ல நாங்க விடுதலை ஆனோம். இந்த ஒரு கேஸ் தான் கடைசியில இருந்தது. அந்த கேஸையும் நாங்க வந்து சாதாரணமான கேஸ் தான் அது, இதுல இப்படிலாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இதுல கருணாநிதி என்ன பண்ணாரு, அப்பவே ரொம்ப சூட்சமமா பண்ணாரு. அரசாங்க பதவியில இல்லாத என்னையும் அதுல சேர்த்து இவதான் கூட இருந்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனால இவளையும் இந்த கேஸ்ல சேர்த்துடணும்னு தான் 96ல சேர்த்தது. அதுதான் இப்படி நடந்தது. ஆனா ஒன்னு சொல்ற, சட்டமோ அதிகாரமோ
கொடுக்கிற தீர்ப்பை விட மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் மகத்தானது. அத தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. நீ என்னதான் நீ அம்மா மேல தண்டனைன்னு சொன்னாலும் திருப்பி வெற்றி பெற்று திருப்பி ஜெயிக்கிறாங்க அம்மா. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க என்னைக்கும் நம்மளை விடமாட்டாங்க. அதனால நான் இப்போ இந்த மண்டையில தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மனசுல உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்ப என்ன நினைக்கிறேன், இந்த சமயத்துல நான் நான் பேசாம இருந்தேன்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம்.
மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். கருப்பு அடக்குமுறைக்கு எதிரான எங்கள் சின்னம். போராட்டத்தின் நிறம், பயமற்ற இதயத்தின் நிறம். வெள்ளை எங்கள் நெஞ்சின் தூய்மை, மக்களிடம் கொண்ட நம்பிக்கை, அமைதியின் உறுதி. சிவப்பு எங்கள் ரத்தத்தின் சாட்சி, தியாகத்தின் வரலாறு, புரட்சி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களுக்காகவே நான். இந்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தெற்கு சீமையே வீரத்தின் அடையாளம்தான். மண்ணில் எனது முடிவை அறிவித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதி மத பேதமற்ற தலைவர்கள் வாழ்ந்த இடம். மாவீரன் புலித்தேவன், அவருக்கு துணையாக ஒண்டி வீரன் வெண்ணி காலாடி, அதேபோல வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் அவருக்கு துணையாக, உடையாள் படைக்கு குயிலி, அந்த அம்மாவை பொறுத்தவரை ஜாதி மதம் பார்க்கவில்லை, பூலித்தேவனை பொறுத்தவரையும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் 8 வருடம் காத்திருந்து வெள்ளையனை வென்றார். அவருக்கு உறுதுணையாக சுல்தான் ஹைதராபாத்தில் ஹைதர் அலி கூட இருந்தார்கள். யாரும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. அதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை வெளியேற்ற அவர் பட்ட பாடு. இங்கேயும் ஜாதி மதம் வரவில்லை. அதேபோல வாவு சிதம்பரனார், அவரும் தெற்கு சீமைக்கு சொந்தக்காரர். அவரை பொறுத்தவரை வெள்ளையனால் மட்டும்தான் கப்பலோட்ட முடியுமா, நானும் வியாபாரம் செய்து காட்டுகிறேன் செய்து காட்டியவர். அவர் வழிதொட்டு வந்தவர்கள் பசும்பொன் ஐயா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இவர்களெல்லாம் வந்த மண் இது என்பதால் வீரத்தின் அடையாளமாக இந்த இடத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தேன். தலைவர் சொன்னாரு, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வந்த ஓலை என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கேற்ப நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.
மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று அரசியல் களம் கண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் தாய்க்கு தாயாக, தோழிக்கு தோழியாக, நிழலாக இருந்து பல்வேறு சவால்களை சமாளித்து சாதனை படைத்த நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியிலே நாம் பீடு நடை போட்டு எதிரிகளையும் துரோகிகளையும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க வைக்குமாறு ஓட வைப்போம் என்று உறுதியேற்று இந்த நன்னாளில்